அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களா? நாளை நிகழப்போகும் சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் சில மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. அவற்றை தெரிந்து கொள்ள நீங்கள் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. அந்த வகையில் சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3/2026 அன்று 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார். இதை கண்டக சனி என்று சொல்வது வழக்கங்க. குரு வீட்டில் சனி சஞ்சரிக்க போவதால் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. அதே நேரம் ஆரோக்கிய தொல்லை வர இருக்குது. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் குருவினுடைய வீட்டில் சனி சஞ்சரிக்க போவதால் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. அதே நேரம் ஆரோக்கிய தொல்லைகள் வருங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. அதே போல் உறவினர்களுடைய பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்க. வீண் விரயங்கள் அதிகரிக்காமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. குறிப்பா பிள்ளைகளுடைய திருமணம், அவர்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகள் அல்லது அவர்களுக்காக வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, திருமண முயற்சிகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. இது போன்ற நேரங்களில் சனி கவசம் பாடி சனி பகவானை வணங்குவது நல்லது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நாளை மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால குடும்ப சுமை கூடுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப சுமை கூடுங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. கடுமையாக முயற்சித்தும் ஒரு சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க. ஒரு சிலருக்கு உடல்நிலையில் ரண சிகிச்சை கூட ஏற்படலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்றவை நடைபெறுங்க. பொதுவாகவே இது போன்ற நேரங்களில் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்களில் எடுத்தோம் கவுத்தோம் என எந்த சூழ்நிலையிலும் முடிவெடுக்காமல் தீர ஆராய்ந்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல சனி பகவானுடைய பார்வை பலனாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் சனி பகவான் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 1, 4, 9 ஆகிய இடங்கள் அதிகரிதுங்க. எனவே உடல்நிலையில மிக மிக கவனம் தேவை. உற்சாகம் குறையலாம். உள்ளத்தை வாட வைக்கும் சூழ்நிலை உண்டுங்க. அதே போல தெளிவான முடிவெடுக்க முடியாமல் திணறுவீங்க. திடீர் மாற்றங்களும் உங்களை திணறடிக்கும். குடும்ப உறவில் விரிசல்கள், கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் போன்ற நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் எதிர்பாராத விதத்தில் நீண்ட தூர மாறுதல்கள் ஏற்பட்டு மனக்கவலையை ஏற்படுத்துங்க. அது மட்டுமில்லாம சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிவதால் பெட்ரோல் வழியில் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. கடல் தாண்டி செல்வதில் தாமதங்கள் உருவாகும். அதே போல் புதிய வாகனங்கள் வாங்குவது ஆர்வம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு கேட்ட இடத்தில் மாறுதல் கிடைக்க இருக்கு. தாயினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. பெற்றோருடைய மணி விழா, முத்து விழாக்களை நடத்தும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க. அதே போல் பொதுவாக சுப செலவுகள் அதிகரிக்கும் நேரமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பாக்கியஸ்தான் பல பெருகுதுங்க. எனவே தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மற்றவர்களை கூட்டு சேர்க்கும் போது அவர்களின் ஜாதகத்தையும் பார்த்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த துறை மாற்றம் கிடைக்க இருக்குதுங்க. அலுவலக பணி சார்பாக அடிக்கடி பயணங்கள் ஏற்படுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு
திடீரென பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படுங்க. அதிகார அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள பெரும் முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக குரு பகவான் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. இதனால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமையும் அந்யோன்யமும் பாதிக்கப்படுங்க. சிறு விஷயங்களுக்கு இருவருக்குள்ளும் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதம் ஏற்படுங்க. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டியிருக்கு. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகள், பண பற்றாக்குறையும் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்குங்க. திருமண முயற்சிகள்ல பின்னடைவு ஏற்பட இருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிக்கும். இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்று இருக்கும் போது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள்ல இருந்து உங்களை தவிர்த்து கொள்ள முடியுங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் இந்த சஞ்சார நிலை மாற்றத்தினால் உத்தியோகம் பாதிக்கப்படுங்க. வேலை மற்றும் வியாபாரம் செய்யும் இடங்களில் ஏற்படும் விரும்பத்தகாத சூழ்நிலைகள் உருவாக இருக்கு. பொறுப்புகளும் பணி சுமையும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களுக்கு கவலையை அளிக்கும். அதே போல பல கவலைகளினால் அன்றாட பொறுப்புகள்ல கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையுங்க. சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடத்திற்கு மாற்றம் ஏற்படுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். லாபம் ஒரே சீராக நீடிக்குங்க. புதிய விற்பனை கிளையங்கள் திறப்பதற்கு சற்று தள்ளி போடுவது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. புதிய முயற்சிகளில் தற்போது பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். வியாபாரம் அபிவிருத்தி சம்பந்தமாக நிறுவனம் ஒன்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாவது எதிர்பாராத காரணங்களால் தடைபடும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு சனி பகவானின் மீனராசி சஞ்சாரம் ஓரளவே நன்மை செய்யும். இருந்தாலும் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உடல் ஆரோக்கியத்தை சற்று பாதிக்குங்க. ஓய்வும் சிறிது மருத்துவ சிகிச்சையும் குணமளிக்கும். வருமானம் சிறிதளவே உயருங்க. அதே போல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று காத்திருந்த சில வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது அவசியங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் சற்று பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்குங்க. நீங்கள் முயற்சித்த காரியங்கள் சிறிது தடைபெற்று நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கன்னிராசினியர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் 5 அன்ன உருண்டைகள் சிறிது பருப்பு நெய் எள் கலந்து காகத்திற்கு வைத்து வந்தால் போதும். அற்புதமான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்.